நம்ம செஞ்ச கேக் சூப்பராக வந்திருக்கு. சரிங்களா, இப்போ நான் கட்டிங் பண்ணி காட்டிடுறேன். கட் பண்ணிட்டேன், உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா, இதே மாதிரி சூப்பராக கேக் செஞ்சு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்மஸ் டைம்னால கிறிஸ்மஸ் கேக் தாங்க. நம்ம ஒரு ப்ளம் கேக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்க, நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் தேவையான ட்ரை ஃப்ரூட்லாம். இதில் 1 டேபிள் ஸ்பூனு டூட்டி ஃப்ரூட்டி 3 கலரில் எடுத்து வச்சுருக்கேங்க. ஆரஞ்சு, க்ரீன், ரெட். சரிங்களா, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அக்ரூட் 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். சரிங்களா, இது இஞ்சி முரப்பா நம்ம சாப்பிடுவோம் மாதிரி தாங்க, ஸ்வீட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது செரிங்க, செரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, இது பிளாக் திராட்சை, இது இந்த க்ரீன் திராட்சை, கோல்டன் திராட்சை. சரிங்களா, அதுவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன், இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. ட்ரை ஃப்ரூட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும் போது வாயில் ஒரு பைடும் சூப்பராக அது ட்ரை ஃப்ரூட்டில் வரும். அதனால் எவ்வளோ ட்ரை ஃப்ரூட் இருந்தாலும் ஓகேங்க. இது நான் அளவாக தான் வச்சுருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கேரமல்ஸ் பண்ண நம்ம ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். இதில் நம்ம பாதி தான் போட்டு கேரமல் பண்ணோம், பாதி பவுட்ரு பண்ணி மைதா கூட கலந்துப்போம். இதுக்கு தேவையான ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ், 2 ஆரஞ்சு பழத்தை எடுத்து நான் ஜூஸ் எடுத்து வச்சிட்டேங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட் கூட போட்டு இப்போ ஊற வச்சுருவோம். ஒரு அரை ஹவராவது ஊற வைக்கணுங்க. முடிஞ்சால் நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே, இன்றைக்கி பண்ணுறீங்களா, ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம இதில் கால்வாசி போட்டு கேரமல் பண்ணிக்கலாங்க. மீதி பவுட்ரு பண்ணி கேக்கு மைதா மாவு கூட நம்ம கலந்துக்கலாம். இது ஸ்லோ ஃபயரில் வச்சு கேரமல் பண்ணலாங்க. எவ்வளோ ஸ்லோவாக இருக்குதோ அப்போ தான். சரிங்களா, இது ஆகட்டும், நான் காட்டுறேன். ஒரு தேன் கலரில் வந்ததும் நான் ஒரு கப்பு தண்ணி கொதிக்க வச்சு இங்கே வச்சுட்டேன் பாருங்கள், மூடி போட்டு. கொதிக்கிற தண்ணி தான் சூடாக அதில் ஊற்றணும் நம்ம. சரிங்களா, பாருங்கள் வருதில்ல, இன்னும் கொஞ்சம் கலர் வரணுங்க. ரொம்ப தீய விடக்கூடாது, கசப்பு தன்மை வந்துடும் அப்புறம் கேக்கில். இதில் மெயின் வேலையே இது தாங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட, கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் தூரமாக போய்ட்டு ஊற்றுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். இது ஒரு கொதி வந்ததும் இந்த ட்ரை ஃப்ரூட்டெல்லாம் இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண விடுவோம். அதுக்கப்புறம் இது ஆறுந்தும் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் நம்ம இதை இந்த ஜூஸை அதோடவே கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணல, நான் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்டெல்லாம் இதில் போட்டு கொதிக்க விடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டதில். அப்போ நம்ம ஊற வைக்கல இல்லைங்களா, சோஃபாய்டு. இல்லைன்னா நீங்கள் ஒரு நாள் முன்னாடி ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை ஸ்வீட் பண்ணிடுவோம். அப்புறமா இதை நல்லா ஆற வச்சு கேக்கில் கலந்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றி இதை தண்ணியை விடக்கூடாதுங்க கேக்கில். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இது ஆஃப் பண்ணிடலாங்க. இதை ஆற வச்சு நம்ம மாவில் கலந்துக்கலாம் அப்புறமா. இப்போ நம்ம கால்வாசி கேரமல் பண்ணோம். நம்ம இந்த அரை கப் சர்க்கரை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேங்க. சரிங்களா, இப்போ நம்ம 1.25 கப்பு மாவு போட்டுக்கலாங்க. இது 1 கப்பு, இது 1/4 கப்பு. சரிங்களா, எல்லாத்தையும் ஜலிச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் நம்ம பேக்கிங் பவுடர் போட்டு 1/2 டீஸ்பூன்னு பேக்கிங் சோடா போட்டுக்கலாங்க. 2 பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். சொன்னேன்
போட்டு இது வந்து கேக் மசாலாங்க. இது ஒரு 1/4 டீஸ்பூன். இது ஜாஸ்தி நம்ம சேர்த்துட்டோம்னா கசப்பு வந்துடும், அதனால தான் 1/4 டீஸ்பூன் போடுறேன். நான் ஒரு இது குட்டி டீஸ்பூன் எப்பவுமே சொல்கிறதாங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் போடுறேன், ஏலக்காய் போடுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ இதில் வெனிலா எசன்ஸும் ஊற்றுவோம். சாரி, எல்லாம் போட்டு அப்போ தான் மசாலா ஈவன் ஆகும், இதெல்லாம் கலந்து வந்துடும். அதனால் ஜலிச்சு வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இது இப்படி இருக்கட்டும். இப்போ அடுத்த ப்ரொசீஜருக்கு போயிடலாம். இதையும் நம்ம அரவரை எடுத்து ஊற வச்சதை இப்போ எடுத்து ஆற வச்சிடலாங்க. எல்லாம் ஆறணும், சரிங்களா? நல்லா ஆறி வந்த அப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் நல்லா எல்லாம். இப்போ நம்ம 125 கிராம், ஏன்னா 1/4 கப்பு மாவுக்கு 125 கிராம். இது இப்போ 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம 4 ஆக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு 25 கிராம் கிடச்சிடும். அப்படி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? இதுவும் ரூம் டெம்பரேச்சரில் தாங்க இருக்குது, சரிங்களா? போட்டுக்கலாம். இது பாருங்க 25 கிராம் இது, சரிங்களா? அப்புறம் இதில் நம்ம ஒரு முட்டை உடச்சி விட்றேன். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் விடலாங்க, சரிங்களா? இதெல்லாம் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா இது ஈவனாக மிக்ஸ் ஆகும், அதுக்கு தான். இல்லைன்னா அங்கங்கே வெனிலா எசன்ஸ் நின்றுடும். எடுத்து வச்சுக்கலாங்க, ஏன்னா நம்ம இப்போ அந்த ஃப்ரூட்ஸில் போட்டு கலந்து கேக்கில் போடுவோம், அதனால் இது இவ்வளோ எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரை வச்சு அரைச்சி வச்சதும் இதுலேயே நம்ம கலந்துக்கலாம். 1/2 கப்பு அரைச்சி வச்சோல்லைங்களா அது. இப்போ நம்ம அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க, சரிங்களா? நான் ஆன் பண்ணிடுறேன் அவனை ஒரு 10 நிமிஷம். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சதை வெண்ணெய், முட்டை, வெனிலா எசன்ஸ் அடிச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம அதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் அடிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மாவு போட்டு கலந்துக்கலாம். சர்க்கரை எல்லாம் போட்டு வச்சுருங்களா, பேக்கிங் பவுடர்லாம். இப்போ இந்த ஆரஞ்சு ஜூஸையும் நம்ம விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் விட்டுக்கலாம். நம்ம ஜூஸு அந்த கேரமல் அவ்வளோதாங்க, முட்டை, வெண்ணெய், அவ்வளோதான். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணல, சரிங்களா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுது. இந்த எடுத்து வச்ச ஃப்ரூட்ஸுங்களை மாவு கலந்து நம்ம இதில் பாதி பாதியாக சேர்த்துப்போங்க. நான் 1/4 கப்பு மாவு எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அதை மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன் இப்படி பண்ணுறேன்னா, அப்போ தான் அது எல்லாத்துக்கும் ஈவனாக பரவி வரும். இல்லைன்னா நம்ம அப்படியே ஜூஸோடு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே போய் தங்கிடும். அதனால் இந்த ப்ரொசீஜர் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்துட்டு பாதி போட்டு கலப்போம், திரும்பி பாதி போட்டுருவோம். இப்போ இன்னொரு பாதியும் போட்டுரும்.
இதையும் கலந்துப்போங்க. பாருங்கள், திக்னஸ் கரெக்டாக வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம கேக் டின்னில் ஊற்றி வச்சிடலாம். பட்டர் பேப்பர் போட்டு காட்டுறேன், வச்சிட வேண்டியதாங்க. நம்ம அவனும் சூடாகிடுது. பாருங்கள், நம்ம கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம் மாவெல்லாம். ஒரு வாட்டி நல்லா அப்படி லெவல் பண்ணிடலாங்க. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் டூட்டி புட்டி கலரில் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி டேப் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அந்த ஹேர் பபிள்ஸ் எல்லாம் வெளில வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம 170 டிகிரியில் நம்ம ஒரு 60 மினிட் 45 மினிட்டில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா இல்லைன்னா 1 ஹவர் கண்டிப்பாக ஆகிடுங்க. சரிங்களா? இதே நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஃப்ரீ ஹீட் குக்கர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் அந்த குக்கரில் இருக்கிற உள்ள ரப்பர் எடுத்துகிட்டு இதே மாதிரி கேக் டின்னை வைங்க. வச்சு 45 நிமிஷம் வைங்க. வேகலைன்னா ஒரு 1 ஹவர் பொறுத்து பாருங்கள், வெந்துடும். சரிங்களா? அதே மாதிரி தாங்க எடுக்கணும். கேக் பார்த்துடலாங்க, வெந்துட்டாங்க. சூப்பராக பேக் ஆகிடுது. கேக்கு எடுத்துருவோம். அவன் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஆகிடுத்து. நம்ம கேக் ரெடி ஆகிடுத்து. இப்போ நான் உங்களுக்கு 6 பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க. இப்போ ஆறட்டும். பாருங்கள், நம்ம ப்ளம் கேக்கு சூப்பராக வந்திருக்குங்க பேக்காயி. சரிங்களா? இதை நான் குத்தி பார்த்தனால தான் இங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி வந்துட்டு மீது சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கண்ணா. கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் எப்போவுமே எந்த நீங்கள் குக்கிங் வீடியோ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் இதை எடுத்து வெளியே வச்சு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சூடாக தான் இருக்குது, இன்னமும் அப்படி எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சூப்பராக பேக் ஆகிருக்குங்க கேக். சரிங்களா? பாருங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி அளவெல்லாம் சரியாக பர்ஃபெக்டாக போட்டு நல்லா பண்ணி பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ் ஹாப்பியாக கொண்டாடுங்க. சரிங்களா? இப்போ நான் இந்த அளவெல்லாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.